நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது கலர் புகை குண்டுகளுடன் அவைக்குள் குவித்த கும்பலின் தலைவன் சகர் சர்மாவுக்கு பார்வையாளர் டிக்கெட் பெற்றுக் கொடுத்தவர் பாஜக எம்பி என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. டிசம்பர் 13ஆம் தேதியன்று நாடாளுமன்ற தாக்குதல் நடத்தப்பட்ட 22ஆம் ஆண்டுகள் நிறைவாகிறது. இந்த நினைவு நாளை முன்னிட்டு தாக்குதலில் வீர மரணமடைந்த வீரர்களுக்கு மக்களவையில் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா, மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், எதிர்க்கட்சி தலைவர்கள், எம்பிக்கள் ஆகியோர் மரியாதை செலுத்தினார்கள். இதனையடுத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் குளிர்கால கூட்டத்தொடருக்கான வழக்கமான நடைமுறைகள் தொடங்கியது. மக்களவையில் எம்பிக்கை பேசிக் கொண்டு இருந்தார்கள். குறிப்பாக மேற்கு வங்க மாநில பாஜக எம்பி ககன் முர்மு அவையில் உரையாற்றி கொண்டிருந்த போது பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்திருந்த இளைஞரும் பெண்ணும் திடீரென அவைக்குள் குதித்தார்கள். கைகளில் மஞ்சள் நிற புகையை கக்கும் பொருளை வைத்து இருந்த அவர்கள் மேஜைகளில் குதித்து ஓடினார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த எம்பி பேச்சை நிறுத்தினார். சில வினாடிகள் மக்களவை திகைத்து போயினார்கள். அத்துமீறி உள்ளே நுழைந்த கும்பல் மஞ்சள் புகை கக்கும் பொருளுடன் எம்பிக்கள் அமர்ந்து இருக்கும் இருக்கைகள், மேஜைகளில் தாவி குதித்து சபாநாயகரின் இருக்கையை நோக்கி வேகமாக ஓடினார்கள். அவர்கள் கைகளில் வைத்திருந்த பொருளால் மக்களவை அரங்கமே மஞ்சள் புகை மூட்டமாக மாறியது. ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எம்பிக்கள் அனைவரும் இருக்கைகளில் இருந்து எழுந்து நின்றனர். அதே போல இந்தியாவின் உச்சபட்ச பாதுகாப்பு நிறைந்த நாட்டின் தலைமை பீடமாக உள்ள நாடாளுமன்றத்திலேயே அனைத்து பாதுகாப்புகளையும் மீறி ஒரு கும்பல் இத்தகைய சம்பவத்தில் ஈடுபட்டது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துமீறி அவைக்குள் குதித்த இருவரையும் காவலர்கள் கைது செய்து உள்ளனர். கைதான பெண் ஹரியானா மாநிலம் நீலம் என்றும் தெரிய வந்துள்ளது. மற்றொரு இளைஞர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த அமல் சிண்டே என்றும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் சகர் சர்மா என்றும், அவருக்கும் பார்வையாளர் மாடத்தில் அமர்வதற்கான டிக்கெட்டை பெற்றுக் கொடுத்த பரிந்துரை செய்த கர்நாடக மாநிலம் மைசூர் தொகுதி பாஜக எம்பி பிரதாப் சிம்கா என்ற ஒரு பெரும்பாலான ஆங்கில மற்றும் வட இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளது. என்ன நோக்கத்திற்காக இவர்கள் செய்தார், பாஜக எம்பிக்கும் இவர்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பது குறித்து விரிவாக தற்போது விசாரணைகள் தெரியவர உள்ளது. மேலும் தற்போது இந்த நாடாளுமன்ற தாக்குதலில் பாஜக எம்பி பிரதாப் சிம்காவிற்கு மட்டுமில்லாமல் மேலும் சில பாஜக எம்பிக்களுக்கும் தொடர்பு உள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி நாட்டையே உலுக்கியுள்ளது.